ஆத்மானுக்கம் சாமி, அன்பே சிவம் மனமே குரு, விஜயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பம். ஸோ நம்ம சிவசூத்ரால நிறைய வீடியோக்களை போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் அதுக்கு பதிலாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ கேள்விகள் கேட்குறீங்க, ரொம்ப நன்றி. அது ஏன் நம்ம எல்லாரையும் நீங்க உங்க கேள்விகளை கமெண்ட்ஸா போடுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பதில் கொடுக்குறோம்ன்றது சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, எங்க குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா, நாளைக்கு உங்களுக்கு என்ன மனசுல சந்தேகங்கள் இருக்கோ ஆன்மீக ரிலேட்டடா எல்லாத்தையும் நீங்க கேளு. நீ கேட்கும் பொழுதுதான் உனக்கு கேட்க கேட்கதான் தெளிவு கிடைக்கும். நீ கேட்கலைன்னா உங்களுக்கு அந்த தெளிவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம ஒரு மேக்ஸ்ல ஒரு சம்மு போட்டிருக்கோம். அந்த சம்மு ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது ஒரு ஸ்டெப்ல நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு அந்த ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். அந்த ஸ்டெப்ல ஒரு நம்மளுக்கு ஆன்சர் கிளியர் ஆகாம நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. இதே தான் நம்ம ஆன்மீக பாதையிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு அந்த கேள்விக்கான சந்தேகமோ விடையோ எனக்கு தெரியவில்லை என்றால் என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் இல்லை அடுத்த நிலைக்கு என்னால போகவே முடியும். அடுத்த நிலைக்கு என்னால போகவே முடியலைன்னு நான் அங்கேயே சொல்ச்சியில சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். கரெக்டா? அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ மறக்காம கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல போடுறதுக்கு கஷ்டமா இருக்கா, ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்குள்ள ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். அதே மாதிரி நாங்கள் இங்கே ஆன்மீக பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவது ஆன்மீகம் கற்றுக்கணும் இல்லை தியானம் கற்றுக்கணும், அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இந்த தியான பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், எனக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப விருப்பம். ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன்னு நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களால் என்ன தெளிவு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இல்லை என்ன மாதிரி பயிற்சி நாங்கள் அது கண்டிப்பாக. இப்போ வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இது நம்ம சிவ மாருதி சாமி கேட்டிருக்காரு. அவர் இது மாதிரி நிறைய அழகான கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. இப்போ இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் அவர் ஆராய்ந்ததில் இந்த உலகத்தில் 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்று பாவம். அந்த பாவம் செய்தால் நம்மளுக்கு தீமைகள் நடக்கிறது, பாவ செயல்களை செய்தால். அதே நற்செயல்களை செய்தால் நம்மளுக்கு நன்மைகள் வரும்னு சொல்றோம், புண்ணியம் சொல்றோம். ஸோ இந்த 2 செயல்கள் தான் நான் ஆராய்ந்ததுல உலகத்துல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இந்த 2 செயல் இல்லாம நான் எந்த செயல் செய்தால் எனக்கு அமைதி கிடைக்கும் என்று கேட்கிறாரு. இப்போ நம்ம பெரும்பாலும் பாருங்களேன், இந்த கேள்வி எவ்வளவு அழகான கேள்வி. நம்மளுடைய செயல்களை வைத்து நம்மளுக்கு பாவமும் புண்ணியமும் நிர்ணயிக்கப்படுது, நல்வினையோ தீவினையோ நிர்ணயிக்கப்படுது. பட் நான் என்ன செய்தால் அமைதி என்ற ஒரு விஷயம் இருக்கும். அமைதி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்னால எப்பயுமே இருக்க முடியும் கேட்கிறேன். இப்போ நம்ம இந்த உலகத்துல இயக்கத்துல இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு செயல் இல்லாம இந்த உலக இயக்கத்துல இருக்கவே முடியாது. செயல் கண்டிப்பா இருக்கும். அந்த செயல் ஒண்ணு நன்வினைய கொடுக்கும், இல்ல தீவினைய கொடுக்கும். இல்லைன்னா இன்பத்தோடைய தொடர்ச்சி தான் துன்பம், துன்பத்தோடைய தொடர்ச்சி தான் இன்பம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில சந்தோஷமா இருக்கிறவங்க மத்தியானம் சந்தோஷமா இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வருத்தம் அவன் வாட்டி கொண்டு இருக்கும். மாலையில சந்தோஷமா இருக்கிறவங்க இரவு உறங்க போகும்போது அந்த மகிழ்ச்சி இருக்காது. இல்லை இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறவங்க நாளைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு துன்பம் அவங்க வாட்டி கொண்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கை. ஒரு இன்பம் ஒரு துன்பம், இல்லை ஒரு துன்பம் ஒரு இன்பம், தொடர்ச்சியா 3 துன்பம் ஒரு இன்பம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல நிம்மதி என்ற ஒரு விஷயம் என்ன செஞ்சால் அமைதி என்ற ஒரு விஷயம் இருக்கும் என்று கேட்கிறாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு கேள்வி இது. நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்துருக்கோமா? நான் இன்னைக்கு வாழ்க்கையில ஓகே, இது இன்னைக்கு வாரம் ஃபுல்லா திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், எல்லாம் பண்றேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், ஃபேமிலியோட வெளில போறேன், பார்ட்டி பண்றேன், எல்லாம் பண்றேன், என்ஜாய் பண்றேன், ஜெல்சா பண்றேன், வரேன்.
அதுக்கப்புறம் பண கஷ்டம் வரும், வேலையில துன்பம் வரும், இல்லை உடல்ல துன்பம் வரும், அதாவது சமாளிக்கிறேன், ஓடுறேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்பம் வருது, மறுபடியும் துன்பம் வருது, ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு நான் வந்துட்டு அந்த அமைதி என்ற அந்த மனநிலையில உட்கார்றேன். 99% நம்மள யாருமே அந்த அமைதி என்ற மனநிலையில உட்கார்றதே இல்லை. ஒண்ணு, நம்ம மனம் வந்து கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இல்லை எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக இன்று நாம் ஓடுகிறோம், வினைகளை சேர்க்கிறோம். கரெக்டா? என்னைக்கு நான் வந்துட்டு என்னுடைய கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாமலும் எதிர்காலத்தை பத்தி பயப்படாமலும் இந்த நொடி, கரெக்டுங்களா, இந்த நொடி இந்த நிமிஷம் என்னுடையது அன்று உங்களுடைய வேலையை கச்சிதமாக செய்கிறீர்களோ, அப்போதான் வந்துட்டு நீங்க அந்த அமைதி என்ற ஒரு பாதைக்குள்ளேயே போறீங்க. எப்போ நீங்க வந்துட்டு பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்க ஆரம்பிக்கும். அப்ப கடந்த காலத்தை நினைத்து செய்தால் தவறுகள் நேரலாம். போன வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணணும். இல்லைன்னா எதிர்காலத்தை நினைத்து ஐயோ இதை பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம ப்ராப்ளம் வந்துடும் பயந்துகிட்டே பண்ணணும். தப்பு பண்ணிட போற மறுபடியும் கவலைப்படாம, ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட போதோன்னு பயப்படாம எந்த ஒரு செயலை நீங்க இன்னைக்கு செய்றீங்களோ, ஓகேங்களா, அந்த செயல் தான் உங்களுக்கு அமைதியை தரும். எந்த செயல்னு கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? அந்த செயல் நீங்கள் உட்கார்ந்து தியானம் என்ற ஒரு பயிற்சியை பண்றீங்க தெரியுங்களா? அப்போ உங்க மன ஓட்டம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா இதையே நீங்க தொடர்ச்சியா பண்ணும் பொழுது உங்களுடைய பாஸ்ட் டென்ஸை பத்தியும் உங்களுக்கு கவலை வந்து மறைய ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் டென்ஸை பத்தியும் உங்களுக்கு பயம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். உங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் தியான பயிற்சியை முடிச்சுட்டு நீங்க வந்து இறந்து வந்தீங்கன்னா உங்க மனம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா ஹை பிபி இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து தியான பயிற்சி பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க அமைதி, உங்க மனம் வந்து அடங்க ஆரம்பிக்கும். அந்த அமைதி நிலையில வந்து நீங்க உங்களுக்கு ப்ரெஷர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரும், கம்மியாகும். கரெக்டுங்களா? ஸோ நீங்க வந்து நல்வினையோ இல்ல தீவினையோ ரெண்டுத்துல இருந்து நீங்க விடை பெறணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அமைதியாக இருப்பது. இந்த அமைதியாக இருப்பது எப்ப கிடைக்கணும்னா நீங்க செய்யற தியான பயிற்சி மூலமா மட்டும்தான் கிடைக்கும். வேற என்ன பண்ணாலும், இன்னைக்கு நான் வந்து என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா எனக்கு அது மகிழ்ச்சி, எனக்கு அமைதியை தரும் நினைச்சீங்கன்னா நாளைக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் ஆகும். இன்னைக்கு நான் வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டேன்னா எனக்கு அந்த அமைதி வந்துடும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கட்டின வீடு இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்து இதோட பெட்டரான வீடு கட்டலாமா என்று உங்க மனதில் ஓடுமே தவிர்த்து அது உங்களுக்கு அமைதியை தராது. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கட்டுற வீட்டுக்கு வாங்கின இஎம்ஐக்கு அடுத்து 20 வருஷம் ஓடுறோம் தெரியுங்களா? அதனால உங்களுக்கு அமைதியை தராது. ஸோ உங்களுக்கு அமைதி வந்து எந்த செயல் மூலயமா வரும்னு பார்த்தீங்கன்னா தியானம் என்ற ஒரு செயல் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு அமைதி வருமே தவிர்த்து வேற எந்த ஒரு செயல் செய்தாலோ உங்களுக்கு வந்து அமைதி என்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சிவமாருதி சாமி, உங்க கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம வந்து தியான பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்கள எங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஆத்மா வணக்கம், அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.